கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் சங்கீதம் 23வது வசனம். சங்கீதம் 22 வசனம் 23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே என்று துவங்கி ஆண்டவரை நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமாக இங்கே தாவீது சொல்லித் தருகிறார். அவரை துதியுங்கள், நீங்கள் அவரை கனம் பண்ணுங்கள், அவர் பேரில் நீங்கள் பயபக்தியாயிருங்கள் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. கடவுள் எங்கோ தூரத்தில் இருக்கிறவரும் எப்பொழுதோ ஒரு முறை அவரை தேடி செல்ல வேண்டிய தூரத்தில் நிற்க வேண்டியவர் அல்ல கடவுள். கடவுள் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களிலும் அங்கம் வகிக்கிறவராக அவர் இருக்க வேண்டும். அனுதினமும் இயேசுவோடு நடக்கின்ற ஒரு அனுபவம், அனுதினமும் கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அனுபவம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. சீசனல் கிறிஸ்டியன்ஸாக அல்லது வியாதி வரும்பொழுது மருத்துவரை தேடி செல்லுகிறோமே, அப்படிப்பட்டதான தேவைக்கு ஏற்ப கடவுளை தேடுகிறவர்களாக அல்ல. அவர் எந்த இமைப்பொழுதும் நம்மை விட்டு பிரியாதவராக நாம் அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே தான் தாவீது இங்கே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் என்று கடவுளோடு நீங்கள் எந்த விதத்தில் இணைக்கப்பட்டிருந்தாலும் அந்த விதத்தில் கடவுளை நீங்கள் கனம் பண்ணுகிறவர்களாய், பயந்திருக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி அவர் சொல்லுவதற்கான காரணமும் இங்கே அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக மிக முக்கியம். அது என்ன? உபத்திரவப்பட்டோடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இப்பொழுது புரியுதுங்களா? ஏன் நாம் கடவுளை கனப்படுத்த வேண்டும்? ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவருக்கு நாம் பயந்திருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உபத்திரவப்படுகிற நம்முடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணுவதில்லை. உபத்திரவம் இல்லாத யாராகிலும் நாம் இருக்கிறோமா? கஷ்டம் இல்லாத யாராகிலும் நாம் இருக்கிறோமா? ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டங்களும் பாடுகளும் நெருக்கடிகளும் இந்த உலகத்தில் நம்மோடு கூட பயணிக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதை நாம் விட வேண்டும் என்று நினைத்தாலும் அது நம்மை விடுகிறதில்லை. அப்படிதான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய கடவுள் என்ன செய்கிறாராம்? நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிற கடவுள் அல்ல. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை உதாசீனப்படுத்துகிற கடவுளாய் இல்லாமல் உடனே நம்மை கேட்டருளி நமக்கு அற்புதம் செய்கிறவராய், அந்த உபத்திரவங்கள் பாடுகளிலிருந்து விடுதலையாக்கி அந்த துன்பத்திற்கு ஈடாக நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்புகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயந்திருத்தல், கர்த்தரை கனம் பண்ணுதல், கர்த்தரோடு இருந்தவரை துதித்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவே தான் நான் துவக்கத்திலே சொன்னேன், கடவுளோடு எல்லா நேரத்திலும் நாம் இணைந்து வாழ வேண்டியவர்கள். ஏன்? அவர் நம்மை கூர்ந்து கவனித்து நம்முடைய எல்லா இடுக்கண் கஷ்டங்களிலிருந்து விடுதலையாக்கும்படி நம்மை ஆண்டவர்
மிக அற்புதமாய் தாங்கி வழி நடத்தி வருகிறார். பயப்படாதிருங்கள். கர்த்தரை தொடர்ந்து ஆராதியுங்கள். உங்கள் உபத்திரவங்கள், உங்களுடைய பாடுகள் எல்லாம் கடவுளால் மறக்கப்படுவதில்லை. ஒரு நாள் அவையெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத ஆண்டவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த நாள் முழுவதும் கடவுள் எங்களை நடத்துவது மாத்திரமல்ல, நாங்கள் தொடர்ந்து சந்திக்கின்ற எல்லா உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி காத்து கொள்ளுங்க. இந்த நாளிலும் உடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.